மற்றவங்கள்ட்ட பேசுறது அப்படிங்கிறது ஒரு தனி திறமை. ஆனால் இந்த திறமையை ரொம்ப ஈஸியாக நம்மளால் வளர்த்துக்க முடியும். இந்த வீடியோவில் எப்படி நம்ம பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா முன்னாடி நீங்கள் எப்படி பேசிட்டு இருந்தீங்களோ அதை விட டெஃபினட்டாகவே பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். குயிக்காக வீடியோக்குள்ளே போவோம். நாம் மற்றவங்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம காதை கொடுத்து கேட்கணும். நம்ம எப்பவுமே மற்றவங்கள்ட்ட பேசும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அந்த கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட திணிக்கணும் அப்படின்னு தான் நம்ம பெரும்பாலும் பார்ப்போம். அப்படி இல்லாம கம்யூனிகேஷனோட அடிப்படையே மற்றவங்க பேசுறத கேட்கணும், லிசன் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஃபோக்கஸை நம்ம வைக்கணும், கவனிக்கணும், ஆழ்ந்து நம்ம கவனிக்கணும். மற்றவங்க பேசும்போது நீங்க ரொம்ப ஆழ்ந்து லிசன் பண்ணாலே அவங்களுக்கு உங்க மேல மிகப்பெரிய ஒரு மதிப்பு வரும். இன்ட்ரெஸ்டா, ஆர்வமா, ஃபோக்கஸ்டா மற்றவங்க பேசுறத நீங்க லிசன் பண்ணி பாருங்க. முழுசா லிசன் பண்ணிட்டு அப்புறம் உங்களுடைய பாயிண்ட்ஸை வைங்க. இரண்டாவது, நோ ஃபோன்ஸ். மற்றவங்க கூட பேசும்போது தயவு செய்து ஃபோன் அப்படிங்கிறத பார்க்கவே பார்க்காதீங்க. அது அவங்கள மிகப்பெரிய லெவலில் இரிட்டேட் பண்ணும். இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல மற்றவங்க அதனால காயப்படுவாங்க, ஹர்ட் கூட ஆவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மூன்றாவது, கிளாரிஃபை யுவர் செல்ஃப். மற்றவங்க உங்ககிட்ட பேசும்போது உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா உடனே அதை பத்தி அவங்கள்ட்ட கேட்டுட்டு தயவு செஞ்சு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. புரியாம புரிஞ்ச மாதிரி நடிக்காதீங்க. அதே மாதிரி புரிஞ்ச மாதிரி அவங்க சொல்றத சும்மா தலையாட்டிட்டு கடந்தும் போயிடாதீங்க. இது ரொம்ப 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 ஆபத்தானது. முக்கியமா வேலை செய்யற இடத்துல நீங்க நிறையவே இதை நோட் பண்ணிருப்பீங்க. ஸோ நமக்கு ஒன்ஸ் ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அது வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எங்கேயா இருந்தாலும் சரி, புரிஞ்ச மாதிரி தயவு செஞ்சு நம்ம நடிக்க கூடாது. புரியலனா அதை அவங்கள்ட்ட கேட்டு அதை கிளாரிஃபை பண்ணிக்கிறது மட்டும்தான் சரியான வழி. நாலாவது, நெவர் ஆர்கியூ. உங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு படுது அப்படின்னா அதை அவங்கள்ட்ட சாஃப்டா சொல்லுங்க. ஆர்கியூ பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க பேசுறது உங்களுக்கு எப்படி சரின்னு படுதோ, உங்களுக்கு எப்படி கரெக்ட்னு படுதோ, ரைட்னு படுதோ, அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அவங்க பேசுறது சரியா படும். ஸோ வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது நம்ம நிம்மதியை கெடுக்கும், உறவை கெடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐந்தாவது, சொற்கள், வேர்ட்ஸ். சொற்கள் ரொம்ப 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 முக்கியம். ஒரு விஷயத்தை சொல்லும் போது நான் நினைக்கிறேன் இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் இதுதான் ரைட்டு, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் பெஸ்ட் பாயிண்டா இருந்தாலும் 100% அக்யூரேட்டான பாயிண்டா இருந்தாலும் சாஃப்டா, பொலைட்டா சொன்னாதான் நீங்க பேசுறத லிசன் பண்றவங்க அதை கரெக்டா கேட்பாங்க. நீங்க யார்கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்களோ அவங்களோட ஈகோவை டச் பண்ற மாதிரி நீங்க பேசுனீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு சரியா பேசினாலும் அதை அவங்க லிசன் பண்ண போறதே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்கான ஐடியாவை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். பை.